ஜியோவோட ஐபிஓ வந்து வரப்போது. நீங்க ஜியோ யூசரா இருக்கீங்க அப்படின்னா ஜியோ ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிப்பீங்க. சரி, ஓகே. இப்ப இந்த ஜியோ ஐபிஓ பத்தி என்ன இதெல்லாம் பார்க்கலாம். சோ இந்த ஜியோ ஐபிஓ வந்து 2026ல வந்து வர பிளான்ல வந்து இருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூவேஷன்ஸ் வந்து 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் கோடியா வந்து இருக்கு வேல்யூவேஷன்ன்றது. இந்த கம்பெனிக்கு பேக்ரவுண்ட்ல பெரிய பெரிய கம்பெனிஸா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இங்க மெயினா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெட்டா வந்து 9.9% இதுல வந்து ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. கூகுள் வந்து 7.7% கிட்ட வந்து ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டேக்ன்றதே ரொம்ப பெரிய ஸ்டேக் இதுல வச்சிருக்குது. இதை வந்து டபுள் பண்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐபிஓ சைஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 இருந்து 60,000 கோடி வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. புதுசா வந்திருக்க செபியோட ரெகுலேஷன்ஸ் படி நீங்க ஸ்டேக் டைலூஷன் பண்றீங்க அப்படின்னா 2.5% இருந்து 2.75% தான் வந்து ஸ்டேக் டைலூஷன் வந்து பண்ண முடியும். சோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 25,000 இருந்து 30,000 கோடி தான் வந்து இஷ்யூஸ் வந்து வரலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ ஓவராலா இப்ப வரைக்கும் இருக்க டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்க ஜியோக்கு வந்து இருக்காங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், அதாவது ஒரு யூசர் கிட்ட இருந்து அவங்க சம்பாதிக்கிறது வந்து 209 ரூபா வந்து இருக்கு மந்த்லி வந்து பார்க்கும்போது. இவங்களோட மோட்டோ இப்போ வந்து 5G ஃபோக்கஸ்ல வந்து இருக்குது. இதுலயே 220 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்க 5Gக்கு வந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் பாதி சப்ஸ்கிரைபர் தான் 4Gல வந்து இருக்காங்க. அவங்களும் ஷிஃப்ட் அவுட் வந்து ஆயிடுவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த 4G பிளேயரா வந்து உள்ள வந்து இங்க டிஜிட்டல் இன்னோவேஷன் நிறைய மாத்தினாங்கன்றது அது உண்மைதான். அது யாராலையும் வந்து மறுக்க முடியாது. சோ அவங்க ஃப்ரீயா உள்ள வந்து இன்னைக்கு டிஜிட்டல் அடாப்டேஷன்ல நம்ம இந்தியா வந்து அத்த லெவல் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சோ இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போது இவங்களோட மோட்டோவே என்னவா இருக்கு அப்படின்னா ஏஐ எவ்ரிவேர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஏஐ எல்லா இடத்துலயும் இருக்கு, அது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதான் இவங்க மோட்டோவா வந்து இருக்கு. இதுல இந்த ஜியோ ஏர் ஃபைபர் அண்ட் இவங்களோட சப் பிராண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்து வரப்போது வரட்டும், அந்த டைம்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு விஷயம் நமக்கு வந்து தெளிவா தெரியும், இது வந்து கண்டிப்பா ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆகும் அப்படின்றது வந்து தெரியும்.